பேராசிரியராரு நீங்கள் ஏற்கனவே குறுக்கிட்டீங்க. இது இன்றைக்கு வந்து அது சித்தாந்த முரண், கொள்கை முரண், மொழி சார்ந்து எழக்கூடிய மொழி போர் அளவிற்கான பிரச்சனை இப்படின்னு ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி தனிநபர் மோதலுக்குள்ளேயும் போகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிற நிலையில முதலமைச்சருடைய இந்த கடிதம் இதுக்கு பிரதமர் எப்படி பார்ப்பார்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி நீங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறீங்க, கோரிக்கை வைக்கிறீங்க, எப்படி எதிர்கொள்வார்கள்? மாண்புமிகு முதலமைச்சருடைய கடிதம் மிக முக்கியமானது. அந்த கடிதத்தை நான் படித்தேன். அது சில விஷயங்களை தெளிவுபடுத்தி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை படிக்க. முதல் விஷயம், இந்த சமிக்ரான் சிக்ஷா என்கிற இந்த திட்டம் இருக்கு பாருங்க. இந்த திட்டத்தின் கீழ் வர வேண்டியதுதான் இந்த 2152 கோடி ரூபா என்பதை முதல்ல தெளிவுபடுத்துறார். இப்ப இந்தி திணிப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக நண்பர் சொன்னார். இந்த திட்டத்துக்கு பேரே பாருங்க, அவர் வாய்க்குள்ளியும் வரல, என் வாய்க்குள்ளியும் வரல. பூரா எல்லா திட்டங்களின் பேரு இந்தி தான். சரி, இந்திலையும் வைக்கலாம், நாம் கூட வேணாங்கல்ல. ஆனா அதை தமிழ் படுத்தணும்ல, ஆங்கிலப்படுத்தணும்ல. அப்படி படுத்த மாட்டாங்க. தமிழ்லயும் இப்படிதான் சிமிக்கரா என்ன பேர் அதுதானே, சமிக்கரா சிச்சா திட்டம். அப்புறம் தமிழ்லயும் அப்படித்தான், சமிக்கரா சிச்சா திட்டம். அப்படின்னா அவங்களுடைய திட்டம் இந்தி திணிப்பு. இந்த பேரை சொல்லி சொல்லி பழகிய, இந்தியில பேசி பேசி பழகி, இந்தி படிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா, இந்தி வேணாங்கிறீங்கள. இப்ப நான் ஒன்றிய அரசு, இந்த மோடி அரசுடைய திட்டங்கள் பூரா இந்தி பெயர்ல சொல்லித்தானே ஆகணும். இத்தகைய ஒரு மிக மிக மோசமான புத்தியோடு இந்த அரசு இயங்குது. ஒண்ணு. ரெண்டாவது, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த திட்டம் இது தமிழ்ல வந்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம், அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய், இது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தொகை. அந்த தொகையை நிப்பாட்டி வச்சுவிட்டு என்ன சொல்றாங்கன்னா, பிஎம்ஸ்ரீ என்கிற பள்ளி திட்டம் ஒண்ணு, அது தனி. அதை ஏத்துக்கிட்டா தான் இந்த ரூபாயை தருவோம்னு நீங்க சொல்றீங்க. இது நியாயமான அந்த கடிதத்துல கேட்கிறேன். பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். காரணம், அதுல அப்படியே இந்த தேசிய கல்விக் கொள்கை, அதை நான் தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்றது இல்ல, சங்கிய கல்விக் கொள்கை, மோடி அரசினுடைய அவங்க திட்டம். சங்கிய கல்விக் கொள்கை அப்படியே ஏற்கணும். சங்கிய கல்விக் கொள்கையில என்னென்ன இருக்கு, மும்மொழி கொள்கையும் இருக்கு. இன்னும் கொடுமை என்னன்னா, இவங்க எல்லாம் வந்து எந்த ஒரு மொழி தாங்கிறாங்க. அதை போய் படிச்சு பார்க்கணும். அதெல்லாம் படிச்சு நாங்க பேசுறோம்னு கட்டுரையெல்லாம் எழுதுறவங்க மொழியில சொல்றேன். அதனுடைய கடைசி பகுதியில சகோதரி சமஸ்கிருதத்தை பத்தி தான் பிரமாதமா பேசியிருக்காங்க. இந்தி திணிப்பு மட்டுமல்ல, மோடி அரசு சமஸ்கிருத திணிப்பு அதுல சொல்றாங்க. கல்வியின் அனைத்து மட்டங்களிலும் சமஸ்கிருதத்தை சொல்லித்தர ஏற்பாடுகள் செய்யப்படும் போட்டு வச்சிருக்காங்க. வாய்ச்சு பாருங்க. இந்த சங்கியம் அவர் கோச்சுக்க கூடாது. உங்க கொள்கை இதுதான், சமஸ்கிருத மயமாக்குவதுதான். அந்த சங்கிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்கணும், திமுக அரசு ஏற்கணும், இந்தியா கூட்டணி அரசு, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஏற்கணுமையா. அதுதான் மறைமுகம். இல்லாட்டி இந்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த 2152 கோடி ரூபாய் தரமாட்டோம். இவர் கேட்கறாரு, என்னங்க நியாயம்? எந்த வகையில இது ஒரு நியாயம்? அந்த தொகைக்கும் இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளியை ஏற்பதும் என்பதும் சம்பந்தம் இல்லாதது. பிஎம்ஸ்ரீ பள்ளியை நாங்க ஏற்கல. ஆனால் அந்த திட்டம் என்பது பள்ளியுடைய உள்கட்டமைப்பு வசதி, ஆசிரியர்களுக்கு சம்பளம், இதற்கு ஏற்றது, இதற்கானது. அதை கொடுங்க. இதை வந்து நாங்க ஏற்கனவே அது எங்களுடைய கொள்கை. அந்த கடிதத்துல பூரா விரிவா சொல்லியிருக்காரு. எவ்வளவு வரலாறு உட்பட சொல்றாரு. இங்க கூட ரொம்ப வருத்தமா 63 நாடு தப்பா போச்சுன்னு. ஆனா அவர் சொல்றாரு, 63 அலுவல் மொழி சட்டம் இருக்கு, அதிலிருந்தே தமிழ்நாட்டுக்கு 1976 விதிவிலக்கு தந்துச்சு அந்த விதிமுறைகள். இதெல்லாம் அந்த கடிதத்துல குறிப்பிடுறாரு. அது தயவு செய்து நம்ம அன்போடு கேட்டுக்கொள்வோம், வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம், நிதி விவகாரத்தையும் இந்த கல்விக் கொள்கை அல்லது மொழி கொள்கை விவகாரத்தையும் இணைக்காது. இது மிகப்பெரிய மோசடி, சர்வாதிகாரம். நிதி விவகாரம் குறித்து நீங்க சொல்ற கருத்து இருக்கு. அதே நேரத்துல வந்து மொழி சார்ந்து ஒரு எழுத்தாளரா, பேராசிரியரா பல பரிணாமங்கள்ல உள்ள அருணன் எப்படி பார்க்கிறார்? மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய தாய்மொழி வந்து இதனால் அழிந்து விடக்கூடியதோ இல்ல அதற்கான அச்சுறுத்தலோ இருக்கு அப்படின்னு பார்க்கிறீங்களா? இதுல ரெண்டு அம்சம் இருக்கு. நல்ல கேள்வி. முதல்ல இந்த சங்கிய கல்விக் கொள்கை வந்த பொழுது அதனுடைய முதல் டிராப்ட்ல என்னவா இருந்துச்சுன்னா, மும்மொழி கொள்கை என்பது
இந்தி இருந்துச்சு அதுல. அதுல அவங்க போட்டிருந்தாங்க பிராந்திய மொழி ஆங்கிலம் இந்தின்னு தான். கடும் எதிர்ப்பு வந்த உடனே இந்தி எடுத்துட்டு இன்னொரு இந்திய மொழின்னு போட்டுக்கிட்டாங்க. முதல்ல நான் அதை பதிவு பண்றேன். இவங்களுடைய நோக்கம் மும்மொழி கொள்கையின் கீழ் இந்தியை இந்தி பேசாத மாநிலங்களிலும் திணிப்பது பாயிண்ட். ரெண்டாவது, இப்ப கூட நீ கொஞ்ச நாள் வரைக்கும், சில நாட்கள் முன்பு வரைக்கும் கூட தமிழ்நாடு பாஜக காரங்க என்ன பேசினாங்க, ஏன் இந்திய படிக்க கூடாது அப்படின்னு தான் கேட்டாங்க. பிறகு அது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குன்ன உடனே நம்மளுடைய தர்மேந்திர பிரதான் டபக்குன்னு மாத்தி, நாங்க மும்மொழின்னு தான் சொல்றோம், இந்தின்னு சொல்லலையா, நீங்க இந்தியும் கத்துக்கலாம் அல்லது எந்த மொழியும் கத்துக்கலாம்னு அப்படி பரட்டி பேசினார். உடனே இவங்களும் அதே போல ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த மூன்றாவது மொழி என்பது இந்தியா தான் இருக்கும் அப்படிங்கிறது. சரி, இருக்கட்டும். இப்ப அடிப்படையான கேள்விக்கு வர்றேன். மூணாவது மொழி படிச்சா என்னய்யா? நான் கேட்கிறேன், எதுக்கு மூணாவது மொழி படிக்கணும்? இப்ப இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல மூன்றாவது மொழி இருக்கு அப்படின்னு ரொம்ப பிரமாமா நான் சொல்றேன். அந்த பாடத்திட்டமே மோசங்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு தேவையற்ற சுமைங்கிறேன். இந்த நவீன உலகத்துல சகோதரி, தாய்மொழியே போதும் சகோதரி. காரணம் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு, செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. நீங்க தட்டுனீங்கன்னா ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு அது பாட்டுக்கு மொழி ஆக்கம் வந்துகிட்டே இருக்குது. இது இல்ல, ரொம்ப அடிப்படையான விஷயத்த நான் பேசுகிறேன். இப்ப நமக்கு வேற வழி இல்லாமல் இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு தமிழோடு ஆங்கிலமும். இப்ப வேற வினோதம் என்னன்னா, இந்தியாவுல இந்தி பேசுற மாநிலங்கள் ஆங்கிலம் கூட ஒழுங்கா சொல்லி தர்றது இல்ல. ஆனாலும் சொல்லி தரணுங்கிற பொது ஏற்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் நிலைமை எது பொதுவா இருக்கின்றால் ஆங்கிலம் இருக்கு. அது ஒரு வரலாற்று தொடர்ச்சி. பிறகு அவங்கவுங்க மொழி இருக்குது. இந்த ஏற்பாடு எவ்வளவு வசதி. இப்ப இந்த மூன்றாவது மொழி படிச்சவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு, நான் அனுபவத்துல இருந்து சொல்றேன். இப்ப சில மாநிலங்கள்ல, தென்னக மாநிலங்கள்ல மூன்றாவது மொழியாக விருப்ப பாடமாக அல்லது கட்டாய பாடமாக ரெண்டுல ஒரு முறையில ஹிந்தி படிக்கிறாங்க. நான் மறுக்கல. அந்த படிச்சவங்க எல்லாம் ஆக பெரும்பாலும் 95% பேர் சொல்லுவேன், ஹிந்தி பேசுற மாநிலங்கள்ல வேலைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? துபாய் உள்ளிட்ட வேலைக்கான ஒரு யுக்தி மட்டும்தான் அதற்குள்ள அடங்குதுன்னு பார்க்கிறீங்களா? ஆமாங்க, அப்படிதானே நீங்க பேசுறீங்க. அப்புறம் என்ன பானிபூரி ஒரு பதிவுலாம் வருது, பானிபூரி வாங்கணும்னா போய் எந்த மொழியில கேட்பீங்கன்னு ஒரு பாஜக ஆதரவாளர் பதிவு போட்டிருக்காரு. இன்னொரு பாஜக ஆதரவாளர் பதிவு போட்டிருக்காரு, ஐயா சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல போய் பார்சல் வாங்குனீங்கன்னா சட்னி சாம்பார் கூட அதிகமா கிடைக்கணும்னா நீங்க இந்தியில சோசியல் மீடியால வர அங்கொன்றும் இங்கொன்றும் போஸ்ட் மாதிரி அதை வச்சு நம்ம ஒட்டுமொத்த கருத்துன்னு நம்ம பேச முடியாதுல. எப்படி அவர் செல்வம் சொன்னதுக்கான மாதிரி தானே இதுவும்? இல்லங்க, கண்டிப்பா நான் அதெல்லாம் மனசுல வச்சா சொல்றேன். ஏன்னா அவங்க எல்லாம் நியாயப்படுத்த முடியாதனால இப்படி எல்லாம் அபத்தமா பேசுறாங்க. நான் கேட்கறது, ஒரு மொழி என்பது அறிவுக்கானதுன்னு நீங்க வந்தீங்கன்னா எனக்கு தாய்மொழி தான் பிரதானம், ஆங்கிலம் கூட கிடையாதுமே. ஏன் தாய்மொழியில எல்லாத்தையும் மொழி வைத்து கொடுங்க ஐயா. ரஷ்யாக்காரனுக்கு வேற மொழி படிக்கிறானா, சீனக்காரன் வேற மொழி படிக்கிறானா, ஜப்பான்காரன் வேற மொழி படிக்கிறானா, பிரிட்டிஷ்காரன் வேற மொழி படிக்கிறான். பிரான்ஸ்ல போய் பேசி பாருங்க வேற மொழின்னா, ஜெர்மன்ல போய் பேசி பாருங்க. இப்ப அமைச்சர் இது தரவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்டோட நிக்கிறாரு. அதுக்கான நிறைய ரியாக்ஷன் தமிழ்நாட்டுல அரசியல் ரீதியாக வந்துருச்சு. இப்ப முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். இத பிரதமர் எப்படி எதிர்கொள்வார்னு நீங்க பார்க்கறீங்க? இப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு தடையை உடைக்கக்கூடிய இடத்துல பிரதமருக்கான ஒரு ஆயுதமா இது இருக்கு. இல்ல, அதாவது மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்திட்டோம். பாருங்க, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் அவரே பங்கு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், எழுச்சிகரம். அதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸை தவிர எல்லா கட்சிகளும் இருமொழி கொள்கைக்காக நிற்கின்றன. இந்த மும்மொழியில மூன்றாவது மொழி என்னன்னு கூட அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணல, கவனிச்சுக்கலாம். இப்ப இங்க பாஜக நண்பர் இப்படி பேச, அப்படியா அதிமுக சொல்லிச்சு, அப்படியா பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிச்சு? இல்லையா, எல்லாரும் ஒரே குரலில் எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் ஐயா தமிழ்நாட்டுக்கு. இருங்க ஐயா, ஐயா நீங்க பேசும்போது அப்புறமே நீங்க பேசுங்க. நான் உள்ள நிலைமை, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன், நீங்க அப்புறமேல் தப்புனா அப்புறமேல் பேசுங்க. நான் உள்ள நிலைமையை சொல்றேன். இந்த உணர்வை இந்த கடிதத்தை மூலமாக வைத்தாவது பிரதமர் புரிந்து கொண்டு, ஐயா அந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்துல வரக்கூடிய 2152 PMC பள்ளியும் வேறு, அந்த ரூபாயை நான் அனுப்பியா என்று தர்மேந்திர பிரதானுக்கு உத்தரவு போடணும். மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய பிரதமர் என்றால் அப்படி செய்வாரா எனக்கு சந்தேகம். ஏன்னா இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன், நீங்களும் சொன்னீங்க, தேசிய பேரிடர் நிதியில இருந்து
ஆந்திராவுக்கு தான் ஒரு 5000 சொச்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதுல 2000 சொச்சம் கோடி ரூபாய் யாருக்கு மட்டும் தெரியுமா? ஆந்திராவுக்கு மட்டும்தான். கேரளாவுடைய வயநாடு பேரிடர் கிடையாது, நம்முடைய தமிழ்நாட்டின் புயலுக்கு கிடையாது. எவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு போறாரு பாஜக நண்பர். ஆமையா 5 மாநிலங்களுக்கு தாயா தருவோம். ஏயா தமிழ்நாட்டுல பேரிடர் வரலையா? வயநாடு கேரளாவுல வரலையா? ஏன் இந்த வஞ்சனை? ஏன் இவ்வளவு ஒருதலை பட்சமாக இருக்கு? எல்லாருக்குமான அரசு, ஒன்றிய அரசு. பேசலாம் பேராசிரியர் அருண், பேசுவோம். எவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்றாங்க ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு அங்க உச்சியில. பேசுவோம். செல்வம், குறுக்கிட்டீங்க. பொது உடைமை இயக்கத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நீங்க, இன்னைக்கு முதலமைச்சருக்கு நீங்க ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா? தமிழ்நாட்டுல தமிழும் ஆங்கிலமும் தவிர அனைத்து வேறு எந்த மொழியும் எந்த கல்வியிலும் எந்த பள்ளிக்கூடத்திலையும் படிச்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகளை தவிர தனியார் பள்ளிகளிலும் இது ஆங்கிலமும் தமிழும் தான் இருக்கும் சொல்ல முடியுமா? நீங்க கோரிக்கை வைக்க முடியுமா? ஒண்ணு. இரண்டாவது, நீங்க மதுவிலக்கு கொள்கை அது இதுன்னு சொல்லி திமுகவை தாங்கி பிடிக்கிற பொது உடைமை இயக்க நண்பர்களே, நீங்கள் மதுவிலக்கு கொள்கையை பற்றி பேசுகிற நீங்கள் மது ஆலைகள், திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற மது ஆலையை மூடிவிடுவோம் சொல்லி மூடுங்கள் என்று முதலமைச்சர் கோரிக்கை வைக்க முடியுமான்னு சொல்லி மெத்த படிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லலாம் ஐயா, சிபிஎஸ்இ பாடத்திட்டம், அது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் என்பது உங்க மோடி அரசு. அதுல மட்டும் ஹிந்தி இருக்குமா? அப்போ அதுல ஹிந்தி தான் இருக்கணுமா? அதுல ஹிந்தி தான் இருக்கணுமா? பேசலாம் சார், பேசலாம். பாருங்க, இது என்ன முறைமை? நீங்க கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, எந்த தனியார் பள்ளியிலையும் கூட இருக்கக்கூடிய ஆசியா, இதனுடைய லட்சியம், இந்த லட்சியத்தை நான் வரவேற்கிறேன். ஆனா என்ன சிக்கல நீங்க தான் எடுக்கல. நீங்க தயவு வேணாமையா, ஒவ்வொரு மாநிலம் முதல்ல கல்விய மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாத்துங்க. அந்த மாநிலத்துல அந்த அரசு, மாநில அரசுடைய கல்விக் கொள்கை தான், மொழி கொள்கை தான் ஆக்குவோம். கொண்டு போனது உங்க காலம் தானே? ஆமாங்கய்யா, நீங்க மாத்துங்க. நீங்க தான் 10 வருஷம் ஆட்சியில இருக்கீங்க. காங்கிரஸ் தானே உங்களுக்கு எதிரி. 19 வருஷம் திமுக மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. ஒரு நாள் கேட்டாங்களா? செஞ்சாங்களா? லட்சத்தீவு மீட்டாங்களா? என்னங்கய்யா நீங்க? ஐயா இருக்கையா, அவங்க கேட்டாங்க, ஆனா செய்யல. எல்லாம் எனக்கு வரலாறு தெரியுமையா? கொஞ்சம் கேளுங்க. நீங்க 10 வருஷமா இருக்கீங்க, நீங்க மீண்டும் கல்வி பட்டியல் கொண்டு வாங்க. ஏன் பழைய மதுவை பத்தி இருங்க, ஒரே ஒரு அவர் கேட்கிறாரு, பதில் சொல்ல விட மதுவை பத்தி கேட்டாரு. ஒண்ணுமே இல்லங்க. அமெரிக்க விஸ்கிக்கு 150% வரி போட்ட சாட்சாத் மோடி. ட்ரம்ப் மிரட்டின உடனே ஏங்க 50% குறைச்சிங்க? இது கேவலமா இல்ல? நீங்க எல்லாம் மது ஒழிப்பை பத்தி பேசலாமா? வாயை திறந்து இந்த மது ஒழிப்பு பேசாதீங்க. அமெரிக்க விஸ்கிக்கு வரியை குறைச்சு இந்தியா முழுக்க விஸ்கி விக்கிற கூட்டம் நீங்க. பேசலாம். தனிநபர் மீண்டும் நீங்க 2 பேரும் பேசிட்டு தான் நான் 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பேசுவோம், தொடர்ந்து பேசலாம்.